சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்த சஹாபி, கிட்டத்தட்ட ஒரு 5வது 6வது சஹாபியாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள், அவர்களுக்கு நான் ஏதாவது நன்மையை சேர்க்கணும், எப்படி சேர்க்கிறது? பொதுவா மரணித்தவர்களுக்கு நன்மையை சேர்க்க முடியாது என்று சிலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவரவர் உலகத்தில் என்ன நன்மையை செஞ்சாலும் அது மட்டும்தான் என்று நினைக்கிறார்கள், அதையே ஈமான் கொள்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. குர்ஆனும் ஹதீஸும் இதற்கு விளக்கம் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மரணித்த பின்பும் ஒருவருக்கு நன்மையை சேர்க்க முடியும். ஒரு முஸ்லீமாக இருக்கிற பட்சத்தில் அவருக்கு நன்மையை சேர்க்க முடியும். குறிப்பாக தாய் தந்தையர்ல யாராவது மரணித்துட்டார்னு சொன்னா, பிள்ளையாக இருப்பவர்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்மையை சேர்ப்பது கடமை, அவர் செஞ்சே ஆகணும். இத்தனை வருட காலங்கள் உலகத்தில் பெற்று வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு சொத்துக்களை சேர்த்து ஒரு வாழ்வாதாரத்தை உருப்படுத்தி கொடுத்து பின்னர் மரணித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவர்களுக்காக என்ன செய்தீர்கள்? அவர்கள் மரணிச்சிட்டாங்க, உலகத்தில் அவங்க என்ன அமல் செஞ்சாங்களோ அது அவர்களுக்கு போதும்னு சொல்லிட முடியாது. அப்போ பெற்றோர்கள், நம்முடைய வீட்டில் மரணித்தவர்கள், மூதாதையர்கள், நம்முடைய தாதா தாதிகள், இவர்களுக்கு நாம் நன்மையை சேர்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். பல்வேறு ஹதீஸ்கள் நமக்கு உதாரணங்கள் இருக்கிறது. இறந்துவிட்ட பெற்றோர்களுக்கு என்ன நன்மையை சேர்க்கணும்னு சொல்லி சஹாபாக்கள் ஒவ்வொரு சூழ்நிலையில் வந்த போது ஒவ்வொரு நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு பதில சொல்லியிருக்கிறாங்க. அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, என்னுடைய தந்தைக்கு, என்னுடைய தாய்க்கு நான் ஹஜ் செய்யலாமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாராளமா செய்யலாம். அதை விட சிறப்பு வேற என்ன இருக்கும்? நோன்பு நோக்கலாமான்னு ஒரு சஹாபி கேட்டாங்க. தாராளமாக நோக்கலாம். இந்த சூழலில் சஅத் இப்னு அபி வக்காஸ் என்ன கேட்கிறார்கள்? என்னுடைய தாய்க்கு நான் நன்மையை சேர்க்கணும், எப்படி சேர்க்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூழ்நிலையில் என்ன சொன்னாங்க? தண்ணீர் தர்மம் செய்யுங்கள்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? முஹத்திஸீன்கள் விளக்கம் சொல்றாங்க, சில நேரங்களில் அங்கே மதீனாவில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும். அந்த சமயத்தில் எல்லோருக்கும் தண்ணீர் தேவைப்படும். ஒரு கிணறு வெட்டினால் ஆக உயர்ந்த செயலா அது இருக்கும். அப்படி இருக்கிற போது அந்த காலத்திற்கு ஏற்ப, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சிறந்த தர்மம் அது தண்ணீர் தர்மம் என்று சொன்னார்கள். அதனால் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய தாய்க்கு தாயினுடைய பெயரால் ஒரு கிணற்றை உருவாக்கி கொடுங்க, அல்லது ஒரு தண்ணீர் அருந்துவதற்கான பொது இடத்தில் ஒரு தண்ணீரை ஏற்படுத்தி கொடுங்கள், பொதுமக்கள் பயன்பெறுகிற வகையில் ஏதாவது செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இப்ப ஒவ்வொரு செயலுக்கும் தொடர்பு படுத்தி அந்தந்த கால சூழ்நிலைக்கு எது சிறந்தது, எது தேவை, எது செய்தால் நன்மை அதிகம் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தில் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தை இதை செய்யுங்கள் என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள்.